Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா plot the points a 2, 4, b minus 3, 5, c minus 4, minus 5, d 4, minus 2 இந்த கார்ட்டீசியன் பிளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதை வந்து நம்ம கிராஃப் ஷீட்டில் வந்து plot பண்ண போகிறோம் இந்த பாயிண்ட்ஸை. ஸோ நம்ம வந்து கார்ட்டீசியன் பிளேனில் plot பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் வந்து கிராஃப் ட்ரா பண்ணிக்கிறோம். டார்க் லைனில் தான் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கணும். எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி டார்க் லைனில் நான் பாயிண்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்பர்ஸ் எழுதிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவ் ரைட் சைட், லெஃப்ட் சைட் வந்து நெகட்டிவ். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் வந்து அப்பில் வந்து பாசிட்டிவ், டவுனில் வந்து நெகட்டிவ். இந்த டேஷ் ஆக்சிஸ் வரதெல்லாம் என்னதுன்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எழுதணும். லெஃப்ட்டு டவுன் வந்து என்னது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். சரிங்களா? அடுத்து வந்து ஸ்கேல் எழுதுகிறோம். x-axis 1 centimeter is equal to 1 unit. y-axis 1 centimeter is equal to 1 unit. சரிங்களா? இப்போ plot பண்ண போகிறோம். a வந்து 2,4 2,4 ஃபஸ்ட்டு எக்ஸில் தான் பார்க்கணும், அப்புறம் தான் ஒயில் பார்க்கணும். மறந்துடாதீங்க. 2ன்னொன்னு இங்கே போயிடக்கூடாது கண்ணு. 2 இங்கே தான் பார்க்கணும். 2,4 அப்போ 2 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது. ரெண்டும் மீட் ஆகிற டார்க் பாயிண்ட். ஸோ புக்கில் இருக்கிற மாதிரி கொஷின் வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த ஆல்ஃபபெட்டில் தான் எழுதணும். ஏ வந்து 2,4, பி வந்து -3,5, பி வந்து -3. இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் வரைஞ்சும் வரையலாம், உங்கள் இஷ்டம். 2 கிட்ட லைன் போட்டு டார்க் லைனில், அதே மாதிரி 2ம் 4ம் எங்கே மீட் ஆகுதோ இந்த மாதிரியும் போடலாம் புக்கில் இருக்க மாதிரி. இல்லை உங்களுக்கு தெரியணும்னா டைரெக்டாகவும் போட்டுக்கலாம். சரிங்களா? பி வந்து -3,5. -3 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, 5 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அப்போ -3யும் 5யும் மீட் ஆகிற இடத்த டார்க் லைனில் தான் கோடு போடணும். சரிங்களா? -3யும் 5யும் மீட் ஆகிற இடத்துல இதுதான் பி. -3,5. அடுத்து சி வந்து -4, -5. -4 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, -5 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸு தான் பார்க்கணும், மறந்துடாதீங்க. -4, -5 மீட் ஆகிறது இந்த இடம். அப்படியே கூட டைரெக்டாக போட்டுக்கலாம். சி வந்து -4, -5. அடுத்து டி பார்த்தீங்கன்னா 4, -2. 4 இங்கே இருக்குது, 4, -2. -2 இங்கே இருக்குது. ஸோ 4, -2 மீட் ஆகிறது என்னது டி பாயிண்ட். 4, -2. அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட் தான். வெரி வெரி ஈஸி சம்ம. ஜஸ்ட்டு வந்து கிராஃப் கார்ட்டீசியன் பிளேனில் பிளாட் பண்ணணும். கார்ட்டீசியன் பிளேன்னாலே கிராஃபில் பிளாட் பண்ணணும்னு அர்த்தம். இது வந்து உங்கள் ஸ்கூலில் எப்படி சொல்கிறாங்களோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிராஃப் ஷீட்டில் தான் போடணும்னா கிராஃப் ஷீட்டில் போடுங்க, இல்லை ஜஸ்ட் பேப்பரில் கூட போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.